இன்னைக்கு வீடியோல மிச்சம் டெலிகேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம இந்த மிச்சம் டெலிகேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம்னு ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The average weight of boys and girls is 25. The average weight of only boys is 30 and that of only girls is 15. சோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு மிச்சம் டெலிகேஷன் கான்செப்ட் உள்ள வரும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 வேல்யூ இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ, செகண்ட் ஒரு வேல்யூ, சென்டர்ல நம்மளுக்கு ஒரு மீன் வேல்யூ இருக்கணும். அந்த மீன் வேல்யூ எப்பயுமே ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூக்கு நடுவுல உள்ள ஏதோ ஒரு வேல்யூ இருக்கணும். அதாவது ஆவரேஜ் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூக்கு நடுவுல ஏதோ ஒரு வேல்யூ இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ தாண்டக்கூடாது, செகண்ட் வேல்யூ தாண்டக்கூடாது, சென்டர்ல ஏதோ ஒரு வேல்யூ இருக்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 40 இருக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70 இருக்கு அப்படின்னா சென்டர் வேல்யூ எப்படி இருக்கும்னா 40 to 70க்குள்ள ஏதோ ஒரு வேல்யூ இருக்கணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ இந்த சைடு தாண்டிடக்கூடாது, செகண்ட் வேல்யூ தாண்டிடக்கூடாது. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ கம்மியா வந்துடக்கூடாது, செகண்ட் வேல்யூக்கு அதிகமா வந்துடக்கூடாது. ரெண்டு வேல்யூக்கும் சென்டரா ஒரு வேல்யூ தான் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்தா மட்டும் நீங்க மிச்சம் டெலிகேஷன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, ஆவரேஜ் ஆவரேஜ்னால நம்மளுக்கு என்ன தெரியும், ஏதோ ஒரு மிடில் நம்பர். அப்ப இதான் நம்மளுக்கு மீன். ஓகே, இதான் நம்மளுக்கு மீன். அப்ப 25 இது சென்டர் வேல்யூ. The average weight of boys is 30. ஓகே, சோ 13 போட்டு இங்க பி பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்றத கண்டிப்பா எழுதிக்கோங்க, இல்லாட்டி கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, எந்த ரேஷியோக்கு எது வரும்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி எழுதிங்க, கிளியரா இருக்கும். அண்ட் தட் ஆஃப் ஒன்லி கேர்ள்ஸ் இஸ் 15. ஓகே, சோ கேர்ள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 15. இப்ப கவனிச்சுன்னா நம்மளுக்கு மீன் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 15க்கும் 30க்கு நடுவுல இருக்கா? ஓகே, 15க்கு 30க்கு நடுவுல இருக்கு. ஓகே, சோ அப்ப நம்மளுக்கு மீன் வேல்யூ வந்து கரெக்டா எழுதி இருக்கும். நம்பர் ஆஃப் பாய்ஸ் இஸ் 24. நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 24. இப்ப நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்னு கேட்டுக்கலாம். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். சோ மிச்சம் டெலிகேஷன் என்ன பண்ணுவோம், கிராஸா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்ப கிராஸா சப்ட்ராக்ட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 5 கிடைக்குதா? இந்த -5 +5 எல்லாம் பார்க்காதீங்க, கிராஸா சப்ட்ராக்ட் பண்ணுங்க, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும், அவ்வளவுதான். ஓகே, அப்ப 25. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் 30 minus of 25, 25 minus of 15. அப்ப இங்க என்ன வரும், நம்மளுக்கு 10 வரும். கிளியர்? அப்ப இந்த ரேஷியோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம், அதாவது ரெடியூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2:1 கிடைக்குதா? 2:1. இப்போ கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளவு இருக்காங்க. பாய்ஸ் கொடுத்துட்டாங்க, அப்ப பாய்ஸ்ங்கிறது 2 ரேஷியோ, 24 2 ரேஷியோனா 1 ரேஷியோ எவ்வளவு, 1 ரேஷியோ என்னவா மாறும், 12 மாறிடும். 2x = 24னா x ஓட வேல்யூ 12. அதான் உங்களுக்கு ஆன்சர். அப்ப நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளவு, 12. சோ கிளியரா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. 70 liters of milk are mixed with 5 liters of water. சோ இன்னும் நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த வேல்யூ எடுக்கிறீங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ அண்ட் மீன் வேல்யூ, இந்த 3 வேல்யூமே ஒரே குவான்டிட்டியா இருக்கணும். கிலோகிராமா இருந்தா எல்லாமே கிலோகிராமா இருக்கணும். இப்ப 40 kg இருக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ வந்து 20 kg இருக்கு, தேர்ட் வேல்யூ வந்து 400 grams இப்படின்னு இருக்க கூடாது. இங்க கேஜி இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் எனக்கு கேஜியா தான் இருக்கணும். அப்ப கிராம்ஸ் வந்து நீங்க கேஜியா மாத்தணும். அப்படி இல்ல அப்படின்னா இந்த கேஜி பூரா நீங்க கிராம்ஸா மாத்தணும். வேல்யூ வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொல்றேன், செல்லிங் பிரைஸ் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இதுல, செகண்ட்லயும் செல்லிங் பிரைஸ் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, தேர்ட்னு வர்றப்ப எம்ஆர்பின்னு கொடுத்துருக்காங்க, எம்ஆர்பி பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மாதிரி வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம செல்லிங் பிரைஸ் பெர்சன்டேஜ்னா, செகண்ட் செல்லிங் பிரைஸ் பெர்சன்டேஜ் அப்படின்னா, தேர்டு அதாவது மீன் வேல்யூ நமக்கு என்னவா இருக்கணும், செல்லிங் பிரைஸா தான் இருக்கணுமே தவிர மார்க்கெட் பிரைஸா இருக்கக்கூடாது. அப்ப மார்க்கெட் பிரைஸ் நீங்க என்ன பண்ணணும், செல்லிங் பிரைஸா கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட வேல்யூ டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த டிஸ்கவுண்ட் வந்து அதுல இருந்து ரெடியூஸ் பண்றீங்கன்னா செல்லிங் பிரைஸா மாறிக்கும். இல்லாட்டி காஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்கன்னா செல்லிங் பிரைஸா கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும், செல்லிங் பிரைஸ் கேட்டாங்கன்னா காஸ்ட் பிரைஸா கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ கிளியர் தானே? இந்த கான்செப்ட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்ப கவனிச்சோம்னா இதுல லிட்டர்ஸ் இருக்கு, இதுலயும் லிட்டர்ஸ் இருக்கு. அப்ப இது வந்து குவான்டிட்டியா, இதெல்லாம் குவான்டிட்டி. ஓகே, இது பாத்தீங்கன்னா பிரைஸ் இருக்கா, இது வந்து ருபீஸ், இதுவும் ருபீஸ். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் பிரைஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க அந்த மிச்சம் டெலிகேஷன் கான்செப்ட வந்து பிரைஸ் ரிலேட்டடா நீங்க பார்க்கணும். இங்க 70 லிட்டர்ஸ், சாரி, ஓகே, சோ கவனிங்க, இங்க வந்து 70 லிட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி, செகண்ட் குவான்டிட்டி 5 லிட்டர்ஸ் போட்டு மீன் வேல்யூ எடுத்து சால்வ் பண்ண முடியாது உங்களால. ஏன்னா அவங்க வந்து ஆவரேஜ் பிரைஸ் கேட்கறாங்க. அப்ப நீங்க குவான்டிட்டி எடுக்கக்கூடாது, பிரைஸ் தான் எடுக்கணும். ஓகே, அப்ப நான் குவான்டிட்டி எடுக்கக்கூடாது, பிரைஸ் தான் எடுக்கணும். அப்ப பிரைஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு, பிரைஸ் ஆஃப் மில்க் இருக்கு. வாட்டர் எவ்வளவு இருக்கு, 11 இருக்கு, மில்க் எவ்வளவு இருக்கு, 33 இருக்கு. 70 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க்னு சொல்லிருக்காங்க. ஓகே, சோ மில்க் ஒரு ஏரோ மார்க் போட்டு நான் 17 போட்டுக்கிறேன். சோ வாட்டர் எவ்வளவு சொல்லிருக்காங்க, 5 லிட்டர்ஸ். ஓகே, சோ நம்ம தனியா போடுறது குவான்டிட்டி, உள்ள போடுறது வந்து பிரைஸ். இப்ப ஆவரேஜ் பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, what is 11? ஓகே, அந்த மில்க் இஸ். இப்ப ஆவரேஜ் பிரைஸ் என்ன கேக்குறாங்க, ஆவரேஜ் பிரைஸ்னா சென்டர் வேல்யூ, சென்டர் வேல்யூ நான் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறேன். சென்டர் வேல்யூ நான் எப்படி கண்டுபிடிக்கலாம், நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், சென்டர் வேல்யூ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்ப எக்ஸ்ன்னு எடுத்து நான் என்ன பண்ணுவேன், நானு
லார்ஜஸ்ட் வேல்யூ வச்சு இந்த எக்ஸ் மைனஸ் பண்ணுவேன். ஓகே, அப்ப லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து ரெண்டுல எது லார்ஜஸ்ட் வேல்யூ 33 தான். 33 மைனஸ் ஆஃப் எக்ஸ் போட்டீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 33 மைனஸ் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் வச்சு இந்த 11 மைனஸ் பண்ணுங்க. ஓகே, அப்படியே கிராஸ் வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, 11 மைனஸ் ஆஃப் எக்ஸ் போட்டுறாதீங்க. எக்ஸ் வச்சு நான் 11 மைனஸ் பண்ணுங்க. லார்ஜஸ்ட் வேல்யூ ரெண்டுக்கு நான் சென்டர்ல இருக்க வேல்யூ தான் இங்க வரும். சப்போஸ் இங்க 20 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப எதை மைனஸ் பண்ணும்? 33 மைனஸ் ஆஃப் 20, 20 மைனஸ் ஆஃப் 11 தான் பண்ண முடியும். 11 மைனஸ் ஆஃப் 20 பண்ண முடியாது. உங்களுக்கு ஆன்சர் வந்து மைனஸ்ல வரும். ஓகே, சோ கொஞ்சம் கேர் பண்ணுங்க அது மட்டும். சோ அவ்வளவு. இப்ப இந்த ரெண்டு ரேஷியோ கூட இது கேன்சல் பண்ண முடியாது. இங்க 5 இருக்கு, 17 இருக்கு. இப்ப கவனிங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா, வாட்டர் இஸ் டு மில்க் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இந்த ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. அதே மாதிரி வாட்டர் இஸ் டு மில்க் குவான்டிட்டி வந்து இந்த ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. அதாவது 5:17 கிடைச்சிருக்கு. அப்ப 5:17 நம்ம எப்படி எழுதலாம்? 5/17 எழுதலாமா? 5/17. சோ அதே மாதிரி இது இந்த வேல்யூ எப்படி எழுதலாம்? 33 மைனஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஆஃப் 11 ஈக்குவல் டு 5/17. சோ கிளியரா? இது வாட்டர் மில்க் தான். இந்த 5ம் 17 வாட்டர் அண்ட் மில்க் தான். அப்ப நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். சோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்ப 17 into 33, 17 into 33 minus of 17x. Okay, so correct. Equal to 5x minus of 55. இப்ப 17 into 33 என்ன வருது? சோ இங்க எழுதுறேன். 561 வருமா? 561 minus of 17x equal to 5x minus of 55 வரும். சோ 55 அந்த சைடு போச்சு அப்படின்னா சோ 555. Okay, so 55 plus ஒரு 6 வருதா? அப்ப 506 வருமா? 506 வரும். ஈக்குவல் டு சாரி ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சாரி சோ 55 அந்த சைடு போச்சுன்னா அடிஷன்ல மாறிக்கணும். ஓகே, 55 அந்த சைடு போச்சுன்னா அடிஷன்ல மாறிக்கணும். அப்ப ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 616 கிடைக்கும். 616. அப்ப 70 இந்த சைடு போச்சு அப்படின்னா அது அடிஷன்ல மாறிக்கணும். அப்ப 7 நமக்கு 22 வருமா? 22x வரும். சோ கிளியர் தான? 17 22x. ஓகே, அப்ப x ஓட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 616 divided by 22. சோ கேன்சல் பண்ணா நமக்கு கேன்சல் கிடைச்சிடும். சோ அப்ப 11th டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் போகும், 56 டைம்ஸ் போகும். ஓகே, சோ அப்ப திருப்பி ஃபர்தர் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா x ஓட வேல்யூ வந்து 28. சோ கிளியரா? அப்ப x ஓட வேல்யூ என்ன வரும்? 28. அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த வாட்டர் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இதுக்கும் மில்க் வேல்யூக்கும் சென்டர் வேல்யூவா இருக்கணும். 11க்கும் 33க்கும் சென்டர் வேல்யூவா இருக்கு. நம்மளுக்கு 28 கிடைச்சு. அப்ப ஆன்சர் நம்மளுக்கு கரெக்ட் தான். சோ கிளியரா? சோ இந்த क्वेश्चन பாருங்க. ராஜா traveled at a speed of 25 kilometers per hour for a certain time. Okay, so எவ்வளவு தெரியல, 25 kilometers travel பண்ணிருக்காரு. Sorry, she or he. Okay, after this he traveled at the speed of 40 kilometers for 22 minutes. Okay, 40 kilometers speed ல போறாரு. So time நான் தனியா எழுதிக்கிறேன், 22 minutes. Okay, the average speed of his journey is 31 kilometers per hour. So average சொல்லிட்டேன். average நால எப்பவுமே சென்டர் தான். Find the time for which he traveled for the speed of 25 kilometers. Okay, இதுல எவ்வளவு டைம் எடுத்துக்கான்னு கேட்டிருக்காங்க. சோ அவ்வளவுதான். சோ பேசிக்கான क्वेश्चन தான். சோ அப்ப ரெண்டு மைனஸ் பண்ணுங்க, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. ஓகே, சோ சென்டர் வேல்யூ தான். சாரி, அந்த மீன் வேல்யூ என்னவா இருக்கும்? ரெண்டுக்கு நடுவுல ஏதோ ஒரு வேல்யூவா இருக்கும். 25 40க்கு நடுவுல ஒரு வேல்யூவா இருக்கு. அப்ப நம்ம சால்வ் பண்றது கரெக்ட் தான். ஓகே, அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன வருது? சோ 40 31 9 வருமா? சோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 6 வரும். அப்ப 9:6. 9:6 3:2. 3:2. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 25 கிலோமீட்டர் ஸ்பீட்ல எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணிருக்கேன். இங்க வந்து 22 மினிட்ஸ் கொடுக்கலாம். 22 மினிட்ஸ்ங்கிறது 2 ரேஷியோ. அப்போ 1 ரேஷியோ வந்து 11, 3 ரேஷியோ என்ன வரும்? 33 வரும். ஆன்சர் வந்து 33. சோ அவ்வளவுதான். ஓகே, சோ நீங்க பேசிக்கா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டைம் ஆகும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் அந்த ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணலாம். ஆனா ரொம்ப டைம் ஆகும். ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட்லாம் கொடுத்துருக்காங்களா? சோ ரொம்ப டைம் ஆகும். சோ நீங்க இந்த மாதிரி சால்வ் பண்ணி ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கிளியர்? சோ இந்த क्वेश्चन பாருங்க. Sum of money was lent at 10% per annum and some at 20% per annum. Simple interest. Thus, in 4 years, the total of the interest earned from both the amount was rupees 3400. The 3400 amount பாத்தீங்களா, இது வந்து ரெண்டுக்கு சேர்த்து, அதாவது 10% இன்வெஸ்ட் பண்ண 20% இன்வெஸ்ட் பண்ண டோட்டல் அமௌண்ட். ஆனா டோட்டல் அமௌண்ட் என்ன சொல்லிருக்காங்க? 6000 சொல்லிருக்காங்க. அப்ப 3400ங்கிறது 6000க்கு வந்த மொத்த இன்ட்ரெஸ்ட். அதாவது நான் 6000 ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கேன். இந்த 6000 ரூபாய்க்கு வந்த மொத்த இன்ட்ரெஸ்ட் வந்து 3400. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? 3400 வந்து இந்த 6000க்கு எவ்வளவுன்னு பாக்குறேன். 6000 into 100 போட்டு சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் வந்து 4 years கிடைக்கும்.
1 இயர் கிடைக்காது 4 இயர்ஸ்க்கு. அப்ப திருப்பி நான் 4 ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். எதனால நான் 1 இயர் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா 10% பெர் ஆனம் தான், 20% பெர் ஆனம். அப்ப நான் இதனா 1 இயர் கன்வெர்ட் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 10% பெர் ஆனம், அடுத்து வந்து 20% பெர் ஆனம். இந்த சென்டர் வேல்யூங்கிறது இந்த வேல்யூ தான் சென்டர்ல வரும். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம சென்டர்ல வரும். இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு எவ்வளவு வருது? ஸோ 2 0 2 கேன்சல் பண்ண 0 0 கேன்சல் பண்ணோம்னா ஸோ இது வந்து 81 வருமா? சாரி 85 வரும். 85/6 அவ்வளவுதான். ஓகே, ஸோ திருப்பி நீங்க கேன்சல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாங்க, பாயிண்ட்ல மாத்தாங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 85/6 ஸோ பெர்சன்டேஜ். அப்ப நம்ம மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ மைனஸ் பண்றது எப்படி மைனஸ் பண்றீங்கன்னா, ஸோ இது வந்து நீங்க எல்சிஎம் எடுத்து மைனஸ் பண்ணாதீங்க. டினாமினேட்டர் 6 இருக்கா, அப்ப இதுக்கும் நான் டினாமினேட்டர் 6, இதுக்கு டினாமினேட்டர் 6 மாத்தணும். அப்ப டினாமினேட்டர் நான் 6 மாத்தணும், என்ன பண்ணுவேன்? நியூமரேட்டர் 6 ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்ப இதையும் நான் 6 ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்ப நியூமரேட்டர் நான் 6 ஆல் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? 60 கிடைக்கும். இது வந்து 120 கிடைக்கும். இப்ப அந்த டினாமினேட்டர் நீங்க கேன்சல் பண்ணிடலாம். இப்போ புரியுதா? இப்ப 60க்கு 85க்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 15 இருக்கா? சாரி 25 வரும். 25. ஓகே, 25. இங்க 85க்கு 120க்கும் 20 30 35 வருமா? 35. அப்ப நம்ம ரேஷியோ என்னவா இருக்கும்னா 7:5 இருக்கும். 7:5. அப்ப டோட்டல் ரேஷியோ எவ்வளோ? 12x. நம்ம டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 6000. அப்ப 12xங்கிறது 6000. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 500 கிடைக்குமா? எக்ஸோட வேல்யூ 500. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி அமௌண்ட் லெண்ட் அட் 20% இருக்காங்க. சோ இதான் 20%. 20% எவ்வளவு லெண்ட் பண்ணிருக்கேன்? 5x லெண்ட் பண்ணிருக்கேன். அப்ப இன்டு 5 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஆன்சர் 2500. சோ இதான் உங்களுக்கு ஆன்சர். சோ கிளியரா? இந்த क्वेश्चन பாருங்க. A sum of 41 was divided among 34 boys and 16 girls. Okay, 41 rupees. Okay, 16 girls. The amount that each boy received is 90 paise. Then they find the amount received by each girl. So boys, girls, இவர் வந்து 90 paise, 90 paise, இவர் வந்து x paise. எவ்வளவு தெரியல, x வச்சுட்டோம். ஸோ இதான் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ சென்டர் வேல்யூ என்ன பண்ணா டோட்டல் வச்சு கண்டுபிடிக்கணும். டோட்டல் வந்து 41 rupees இருக்கு. ஸோ டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க? 50% இருக்காங்க. அப்போ 41 divided by 50. 41 divided by 50 போட்டா எனக்கு பாயிண்ட்ல வரும். பாயிண்ட்ல வந்தாலுமே எனக்கு வந்து ருபீஸா தான் வரும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? குவான்டிட்டி வந்து ஒரே மாதிரி இருக்கும். அப்ப இங்க பைசையில இருக்கு, அப்ப இங்கேயும் பைசையில தான் இருக்கணும். சென்டர் வேல்யூ என்ன இருக்கும்? பைசால தான் இருக்கும். ஸோ அப்ப 41 rupees எப்படி நான் பைசை கன்வெர்ட் பண்ணலாம்? 2 0 ஆட் பண்ணி பைசை கன்வெர்ட் பண்ணிடலாமா? சோ இப்ப கேன்சல் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 82 டைம்ஸ் போகும். 82. சோ அப்ப பைசை வந்து எவ்வளவு ஆகுது? 82 பைசையா மாறிடும். சோ கிளியரா? உங்களுக்கு இங்க பாயிண்ட்ல வந்துச்சு அப்படின்னா நீங்க ருபீஸா வச்சிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அதை கேர்ஃபுல்லா பார்த்தோம். உங்க பாயிண்ட்ல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ருபீஸா வச்சிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். சோ இப்போ வந்து இந்த எக்ஸுக்கும் 90க்கும் நடுவுல வேல்யூ 82. அப்ப நம்ம ஆன்சர் எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியும். கண்டிப்பா 82 கீழே தான் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். கிளியர் தானே? அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன வருது? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன பார்த்தோம்னா 82 மைனஸ் ஆஃப் எக்ஸ் போடலாமா? அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும்? 8x வருமா? 8x சாரி 8 5 ஓகே. சோ 8x வராது, 8 மட்டும் தான். 8 மட்டும் தான் வரும், 8x வராது. 8. இப்ப இந்த ரெண்டு ரேஷியோ கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து கேர்ள்ஸ் கண்டுபிடிக்கணும். சாரி கேர்ள்ஸோட அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஆனா கேர்ள்ஸ் எத்தனை பேர் சொல்லிருக்காங்க? 16 சொல்லிருக்காங்க. பாய்ஸ் எத்தனை பேர் சொல்லிருக்காங்க? 34 சொல்லிருக்காங்க. கிளியரா? அப்ப 82 மைனஸ் ஆஃப் x divided by 8. இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 34 divided by 16. அப்ப இதை கேன்சல் பண்ண 8 16 கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் போகும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 17 வருமா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 82 மைனஸ் ஆஃப் 17 equal to x வரும். கரெக்ட்டா? 17 உள்ள போச்சா மைனஸ் ஆஃப் 17 வரும். சோ ஆன்சர் 65 வருமா? அப்ப x ஓட வேல்யூ என்ன வரும்? 65. சோ கிளியரா? இந்த क्वेश्चन பாருங்க. Dharmendra purchased a horse and a cow for rupees 1,50,000. Then after some time he sold both of them and sold the horse at a profit of 25. So profit வந்து 25, profit of horse. So அதுக்கப்புறம் profit of cow எவ்வளவு சொல்லியிருக்காங்க? Profit of cow வந்து 20. இங்க profit ratio எடுத்துக்கீங்க, இங்க profit percentage எடுத்துக்கீங்க. அப்ப சென்டர்ல எனக்கு என்ன கிடைக்கணும்? Profit percentage தான் கிடைக்கணும். But in the whole transaction he earned rupees 33,000 divided by 15,000 into 100. So மேல எத்தனை ஜீரோ இருக்கு? மேல 5 ஜீரோ இருக்கு, கீழே 4 ஜீரோ இருக்கு. அப்ப இந்த 4 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் போகும்? 22 டைம்ஸ் போகுமா?
22. அப்ப சென்ட்ரல் வேல்யூ என்ன இருக்கும் 22 இருக்கும். இத பாத்தீங்கன்னா 25க்கும் 20க்கும் நடுவுல இருக்க வேல்யூ தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம சால்வ் பண்றது கரெக்ட் தான். சோ அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ், இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா 2, இங்க வந்து 3. அப்ப 2:3 ரேஷியோல அவர் என்ன பண்ணிருக்காரு, வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். 2:3 ரேஷியோல அந்த ஹார்ஸிங் கவி வாங்கியிருக்காரு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் பிரைஸ் ஆஃப் தி ஹார்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 150000 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ வந்து 5x. இது வந்து 5x அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது ஹார்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. அப்ப ஹார்ஸ் மட்டும் எவ்வளவு வாங்கியிருக்காரு, 2 ரேஷியோ வாங்கியிருக்காரு. அப்ப கேன்சல் பண்ண அப்படின்னா 5 டைம்ஸ் 3 டைம்ஸ் போகும். ஆன்சர் வந்து 60,000. கிளியரா? இதான் உங்களுக்கு ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. 35 liters of milk, 35 liters of mixture of milk and water is sold for ₹60 per liter. Okay, இது வந்து quantity, இது வந்து rupees per. Okay, so carefully solve பண்ணுங்க. The price of the milk is 70 per liter and that of water is 20 per liter. So price na enadhu, cost price. So cost price is 70 and 20. Find the amount of milk in the mixture if the mixture is sold at the profit of 20%. Okay, 20% லாபத்துக்கு நான் வித்திருக்கேன். Amount of milk in the mixture, இப்ப quantity கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம price வச்சு நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா 35 குவான்டிட்டிங்கிறது மொத்த மிக்சர். அதுல மில்க் மட்டும் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப 35 நீங்க முதல்ல எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நீ பிரைஸ் வச்சு சால்வ் பண்ணிட்டு தான் நீங்க அந்த குவான்டிட்டி எடுக்கிற மாதிரி. இப்ப ஃபர்ஸ்ட் நான் பிரைஸ் எடுக்க போறேன். சோ பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸ் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர். சோ மில்க் வந்து எவ்வளவு காஸ்ட் பிரைஸ் சொல்லியிருக்காங்கன்னா 70 சொல்லியிருக்காங்களா, 70 அண்ட் வாட்டர் வந்து 20. வாட்டர் வந்து 20. இப்ப சென்ட்ரல் வேல்யூ இருக்கா, சென்ட்ரல் வேல்யூ வந்து பிரைஸ் தரும். இப்ப இந்த 60 இருக்க, நீங்க டேட்டா 60 போட்டுடலாமா? 60 டேட்டா போடக்கூடாது. எதனால அப்படின்னா இது வந்து காஸ்ட் பிரைஸ், இதுவும் எனக்கு காஸ்ட் பிரைஸ். அப்ப கண்டிப்பா சென்ட்ரல் வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்னா காஸ்ட் பிரைஸா தான் இருக்கணும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, சோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 60ங்கிறது என்னது, செல்லிங் பிரைஸ். அப்ப இதை வச்சு நான் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கலாமா? கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா சோல்ட் அட் ப்ராஃபிட் ஆஃப் 20% சொல்லியிருக்காங்க. அப்ப 60 rupees நான் விக்கிறப்ப 20% லாபத்தோட வித்திருக்கேன். அப்ப இது 120 அப்படின்னா 100% எவ்வளவு கண்டுபிடிச்சீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் எனக்கு கிடைச்சிடும். சால்வ் பண்ணி அப்படின்னா ஆன்சர் வந்து 50 கிடைக்கும். அப்ப இங்க 50 தான் போடணும். கிளியரா? அப்ப இது காஸ்ட் பிரைஸ் வந்துருச்சு. இப்ப நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப 15 அங்க 20 வரும். சோ இங்க வந்து என்ன வரும், 30 வரும். ஆன்சர் வந்து 3:2 ரேஷியோல அந்த மிக்சரை வந்து நான் பிரிச்சிருக்கேன், அதாவது மில்க் அண்ட் வாட்டர் பிரிச்சிருக்கேன். சோ அப்ப எவ்வளவு சொல்லியிருக்காங்க ஆன்சர், எவ்வளவு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு லிட்டர்ஸ், 35 லிட்டர்ஸ். அப்ப எனக்கு டோட்டல் எனக்கு 5x வருது. 5x எதுக்கு ஈக்குவல்னா 35க்கு ஈக்குவல். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், 7. எக்ஸோட வேல்யூ 7 அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மில்க் கேட்டிருக்காங்க. மில்க் தான் இருக்கு, கேர்ஃபுல்லா பண்ணுங்க. சம்டைம்ஸ் வாட்டர் கூட கேட்டிருப்பாங்க. சோ மில்க் எவ்வளவு, 3x. அப்ப ஆன்சர் வந்து 21. சோ கிளியரா? சப்போஸ் அவங்க வாட்டர் கேட்டாங்கன்னா 7 × 2 14 வரும். கிளியர்? நமக்கு வந்து மில்க் தான் கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் வந்து 21. சோ இந்த கொஸ்டின் பாருங்க. 2 mixtures of water and wine contains milk, water and wine in the ratio 7:3 and 1:4 அப்படின்னு இருக்காங்க. ஓகே, சோ 2 கண்டெய்னர் இருக்கு, அதுல ஒயினும் வாட்டரும் கலந்து வச்சிருக்காங்க. எந்த ரேஷியோ அப்படின்னா 7:3 ஒரு ரேஷியோலயும், இன்னொரு வந்து 1:4 ரேஷியோலயும் கலந்து வச்சிருக்காங்க. In what ratio should these 2 mixtures should be mixed to obtain 40 liters of mixture in which the ratio of water and wine is 3:2 அப்படின்னு இருக்காங்க. குவான்டிட்டி எடுத்து மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணது வந்து எனக்கு 3:2 ரேஷியோல இருக்கும். ஓகே, இந்த 40 80 நம்மளுக்கு தேவையில்ல. சோ எப்படி மிக்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இந்த ரேஷியோ தான் வரப்போகுது. 40 லிட்டர்ஸ் மிக்ஸ் பண்ணாலும் சரி, 100 லிட்டர்ஸ் மிக்ஸ் பண்ணாலும் சரி, வெறும் 4 லிட்டர்ஸ் மிக்ஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வர்ற ரேஷியோ 3:2 தான் வரும். ஓகே, அப்ப இந்த 40 எல்லாம் நமக்கு தேவையில்ல. சோ இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம், ஒண்ணு நீங்க வாட்டர் எடுங்க, இல்லாட்டி ஒயின் எடுங்க. சோ அப்ப வந்து வாட்டர் வந்து 7, இந்த ஒயின் வந்து 3 இருக்கா. சோ இப்ப வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாம். ஒன்னு பெர்சன்டேஜ் எடுத்து சால்வ் பண்ணலாம், இல்ல டேட்டா நீங்க ரேஷியோ எடுத்தே சால்வ் பண்ணலாம். ரெண்டையும் நான் சொல்லி தரேன், உங்களுக்கு எது ஈஸியா இருக்குன்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து ரேஷியோ எடுத்து சால்வ் பண்ற மாதிரி சொல்லி தரேன். அதாவது மிக்சர்ல ரேஷியோ, இன்னொரு வந்து மிக்சர்ல பெர்சன்டேஜ். ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து ரேஷியோ எடுத்த மாதிரி சால்வ் பண்றேன். இப்போ வாட்டர் ஒயின் நான் வந்து ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துக்கலாம். நான் வாட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ வாட்டர் எவ்வளவு இருக்கு, 7 இருக்கா. இப்ப டோட்டல் குவான்டிட்டி எவ்வளவு இருக்கு, 10 இருக்கு. ஓகே, 7:3 டோட்டல் 10 இருக்கு. அப்ப டோட்டல் 10ல வாட்டர் மட்டும் எவ்வளவு இருக்கு, எனக்கு 7 இருக்கு. சோ அடுத்ததுல பாத்தீங்கன்னா டோட்டல் எவ்வளவு இருக்கு, 5 இருக்கு. வாட்டர் மட்டும் 1 இருக்கா, 1/5. நீங்க ஒயின் எடுத்து சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஓகே, சோ பிரச்சனை கிடையாது. சோ அப்ப டோட்டல் குவான்டிட்டி நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு, 5 இருக்கு. அதுல 3 வந்து எவ்வளவு இருக்கு, வாட்டர் இருக்கு. சோ மாத்தி எடுத்துறாங்க, வாட்டர் தான் நம்ம பாக்குறோம். அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. நான் என்ன சொல்லிக்கேன், டினாமினேட்டர் எரேஸ் பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணணும். அப்ப இங்க 10 இருக்கா, அப்ப 5 நான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா இதையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும், இதை 2 ஆல்னா இதையும் 2 ஆல். சோ அப்படி பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 7/10. ஓகே, சோ நான் நியூமரேட்டர் மட்டும் எழுதுறேன், டினாமினேட்டர் எழுதல, நியூமரேட்டர் மட்டும் எழுதுறேன்.
7 கிடைக்கும், இங்க வந்து 6 கிடைக்கும், இங்க எவ்வளவு கிடைக்கும்னா 2 கிடைக்கும். கிளியர் தானே? ஆமா கிளியர். அப்ப இதுக்கான ரேஷியோ வந்து 1 வரும், இதுக்கான ரேஷியோ வந்து நம்மளுக்கு 4 கிடைக்கும். அப்ப 4:1 ரேஷியோ தான் உங்களுக்கு ஆன்சர், 4:1. சோ அவன் என்ன கேட்டிருக்காங்க, வாட் ரேஷியோ should these two mixtures should be mixed? அப்ப 4:1 ரேஷியோல அவங்க மிக்ஸ் பண்ணணும். சோ கிளியரா? ஓகே. சோ இது வந்து ரேஷியோ, அதாவது ஃபிராக்ஷன் படி அப்படியே பார்த்திருக்கோம். இப்போ இதே நம்ம பெர்சன்டேஜ் பார்க்கலாம். சோ அதுவும் அதே மாதிரி தான். இப்ப 7/3 7:3 என்ன அர்த்தம்? 7/10 லிட்டர்ஸ் வந்து 10ல 7 லிட்டர் வந்து வாட்டர். இது வந்து பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ண இன்டு 100 போடுங்களா, அப்ப என்ன கிடைக்கும், எனக்கு 70% கிடைக்கும். அதே மாதிரி இது என்ன வருது, 1/5 வருது. அப்ப இன்டு 100 போட்டீங்க அப்படின்னா 20% கிடைக்கும். அப்ப டோட்டல் எனக்கு என்ன கிடைக்குது, எனக்கு 3/5 இன்டு 100. ஓகே, டோட்டல் வந்து 3/5 இன்டு 100. ஸோ சால்வ் பண்ண அப்படின்னா 60% கிடைக்கும். ஓகே, அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 10%, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 40%. ஸோ ஆன்சர் 4:1. ஸோ எது ஈஸியா இருக்கோ நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுலயும் நான் வாட்டர் தான் எடுத்துருக்கேன், இதுலயும் வாட்டர் எடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒயின் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. எல்லாரும் என்ன பண்றீங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒயின் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. 4:1 ஆன்சர் வரணும். சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க சால்வ் பண்றதுல ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. நீங்க ஏதாச்சும் ஒன்னு எடுத்து சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். இதான் எடுத்து சால்வ் பண்ண அவசியம் கிடையாது. ஆனா என்ன நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி வாட்டர் எடுத்தீங்கன்னா எல்லாமே நீங்க வாட்டர் தான் எடுக்கணும். ஒரு இது வாட்டர் எடுத்துட்டு அடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஒயின் எடுத்துடக்கூடாது. கிளியரா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லிருக்காங்க, 21 kg of alloy contains copper and tin in the ratio 4:3. Some amount of copper is extracted so that the ratio becomes 3:9. Find the amount of copper extraction அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அப்போ காப்பர் அண்ட் டின் இருக்கு, 4:3 ரேஷியோல இருக்கு. என்ன பண்ணிருக்கேன், சில காப்பரை மட்டும் நான் வெளியே எடுத்திருக்கேன். அதாவது டின்னை வந்து நான் டிஸ்டர்பே பண்ணல, டின் வந்து அப்படியே இருக்கு, டின் நான் டிஸ்டர்பே பண்ணல. காப்பர் மட்டும் கொஞ்சம் வெளியே எடுத்திருக்கேன். வெளியே எடுத்தனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 10:9 ரேஷியோ மாறிக்கிடுச்சு. இப்ப காப்பர் நான் வெளியே எடுத்தேன்னா எனக்கு ரேஷியோ என்ன ஆயிருக்கணும், ரெடியூஸ் ஆயிருக்கணுமா? அப்ப மேல 4 இருக்கு, கீழே 10 இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா டின்னை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, டின் வந்து அப்படியே இருக்கணும். இப்ப மேல 3 இருந்துச்சு அப்படின்னா கீழே எனக்கு 3 தான் வரணும். அப்படி இல்லைன்னா கீழே 9 இருக்குன்னா மேல எனக்கு 9 தான் இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணலாம், மேல இருக்க ரேஷியோ 3 மல்டிப்ளை பண்ணலாமா? அப்படி பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது, 12:9 வரும். ஓகே, சோ காப்பர் அண்ட் டின் 12:9 வரும். கீழே வந்து எதுவுமே பண்ணல, ஒன்னால மல்டி, ஏன்னா காப்பர் 9 தானே இருக்கு. ஓகே, அப்ப 10:9. இப்ப பாத்தீங்க அப்படின்னா டின் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அப்ப டின் முதல் 9ல இருக்கு, அடுத்து 9 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி நான் ஊத்துறப்ப 9ல தான் இருக்கு, அடுத்து நான் டிஸ்டர்ப் பண்ணாதனால அது 9லயே தான் இருக்கு. காப்பர் மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன், வெளியே எடுத்திருக்கேன். சம் குவான்டிட்டி சம் அமௌண்ட் இருக்காங்க, எவ்வளவுன்னு தெரியல, அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப காப்பர் மட்டும் நான் எவ்வளவு வெளியே எடுத்திருக்கேன், எனக்கு இங்க 2x வெளியே எடுத்திருக்கேனா, 2x வெளியே, அதாவது 2 வேல்யூ கம்மியா இருக்கு. அப்ப முதல் கண்டெய்னர்ல எவ்வளவு இருந்திருக்கு, டோட்டல் 12 + 9 எனக்கு 21 வந்திருக்கு, 21x வந்திருக்கு. அப்ப எனக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க, முதல் 21 kg கொடுத்திருக்காங்க. அப்ப 21x எதுக்கு ஈக்குவல்னா 21 kg ஈக்குவல். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 1 kg வருமா? அப்ப எக்ஸோட வேல்யூ 1 kg அப்படின்னா நான் எவ்வளவு வெளியே எடுத்திருக்கேன், அதான் கொஸ்டின் கேட்காங்க. ஃபைண்ட் தி அமௌண்ட் ஆஃப் காப்பர் எக்ஸ்ட்ராக்டட். எக்ஸ்ட்ராக்டட் என்ன அர்த்தம், வெளியே எடுத்த கணக்கு. அப்ப நான் எவ்வளவு வெளியே எடுத்திருக்கேன், 2x வெளியே எடுத்திருக்கேன். அப்ப எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2 kg வெளியே எடுத்திருக்கேன். சோ ஆன்சர் வந்து 2 kg இருக்கு. சோ கிளியர் தானே? சோ எப்படி சால்வ் பண்ணி பாத்துக்கிட்டீங்க. சோ இந்த கொஸ்டின் பாருங்க, in a mixture the ratio of milk and water is 4:1 சொல்றாங்க. 75 liters of the water is added to the mixture so that the ratio of milk and water becomes 2:3. so அதே மாதிரி தான் நான் சால்வ் பண்ண போறேன், கவனிங்க. 4:1. okay, so mixture of milk and water 4:1 இருக்கு, 75 liters வெளியே எடுக்கிறேன். okay, so அடுத்த ரேஷியோ 2:3 மாறிக்கிடுச்சு, 2:3 மாறிக்கிடுச்சு. so 75 liters of water தான் வெளியே எடுக்கிறேன். அப்போ வாட்டர் தான் நான் என்ன பண்ணேன், டிஸ்டர்ப் பண்றேன். மில்க் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்கு. முதல் கண்டெய்னர்ல எவ்வளவு மில்க் இருக்கோ அடுத்த கண்டெய்னர்லயே அதே மில்க் தான் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 4 இருக்கு, இங்க 2 இருக்கா. நான் என்ன பண்ணேன், 2 ஈக்குவேட் பண்ணேன். அப்ப கீழே இருக்க வேல்யூ வந்து நான் 2ஆல மல்டிப்ளை பண்றேன். இப்படி பண்ண மேல என்ன வரும் எனக்கு, சோ மில்க் அண்ட் வாட்டர் மேல இருக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, 4:1 அப்படியே இருக்கு. கீழே இருக்க மட்டும் நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அப்போ 4:6 வருமா, 4:6. இப்ப கவனிச்சீங்கன்னா மில்க் வந்து அப்படியே இருக்கு. ஓகே, எந்த பிரச்சனையும் இல்ல. வாட்டர் மட்டும் என்ன பண்ணிருக்கேன், 75 liters ஆட் பண்ணிருக்கேன். அப்ப வாட்டர் மட்டும் எவ்வளவு ஆட் ஆயிருக்கு, 1ல இருந்து 6 ஆட் ஆயிருக்கு. அப்ப 5x ஆட் ஆயிருக்கா, 1 6 மாறினா 5x ஆட் ஆயிருக்கு. இந்த 5x எதனால ஆட் ஆயிருக்கு, நான் 75 liters ஆட் பண்ணனால. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், 15 கிடைக்குமா? எக்ஸோட வேல்யூ 15 அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க,
ஃபைண்ட் தி இனிஷியல் அமௌண்ட் ஆஃப் மில்க் இன் தி மிக்சர். இனிஷியலா எவ்வளவு இருக்குன்னு கேட்டுக்காங்க. ஸோ இனிஷியல் எவ்வளவு இருக்கு எனக்கு 4x இருக்கு. கேஸ் அப்போ 4 into 15 அப்படின்னா ஆன்சர் வந்து 60. ஸோ கிளியரா 60 லிட்டர்ஸ் இருந்திருக்கு. கிளியர். நீங்க வந்து இதுல போட்டு சால்வ் பண்ணிடக்கூடாது. 4x 4:6 பாத்தீங்கன்னா இதுல போட்டு சால்வ் பண்ணா உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஆனா மேக்ஸிமம் இதுல பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து என்னதுன்னா ஃபைனல் மிக்சர். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இனிஷியல் மிக்சர் தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். சில எக்ஸப்ஷனல் கேசஸ்ல ஆன்சர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க எப்பயுமே நீங்க இனிஷியல் ரேஷியோல போட்டு சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் வந்து 60. கிளியர். இந்த கொஸ்டின் பாருங்க. There are 3 vessels of equal capacity. Okay, 3 வெசல்மே ஒரே கெபாசிட்டில இருக்கு. The ratio of milk and water in 3 vessels வந்து எவ்வளவு இருக்குன்னா 7:3. So milk and water, okay, தனித்தனியா போட்டுக்கிறேன். 7:5 and 11:4. Then the content of all these vessels are poured into a larger vessel. Find the amount of milk and water in the resultant mixture கேட்கிறாங்க. So amount of milk and water வந்து எந்த ரேஷியோல இருக்குன்னு கேட்கிறாங்க. So okay, so கவனிங்க. இப்ப என்ன சொல்லிருக்காங்க, 3 vessels of equal quantity அப்படின்னு இருக்காங்க. அப்ப மில்க் வாட்டர் ரெண்டே ஆட் பண்ணோம்னா 3லயும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட்ல ரெண்டே ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்குது, 10 லிட்டர்ஸ் கணக்கு வருது. இது ரெண்டே ஆட் பண்ணா 12 லிட்டர்ஸ் கணக்கு வருது. இது ரெண்டே ஆட் பண்ணா 50 லிட்டர்ஸ் வருது. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஈக்குவல் அப்படின்னு இருக்காங்க. அப்ப இந்த ரேஷியோ பூரா ஈக்குவல் பண்ணுமா? சோ ஈக்குவல் பண்ண எப்படி பண்ணலாம், ஒரு காமனான டேர்ம் வந்து எல்சிஎம் எடுக்கலாம். சோ காமனான டேர்ம் என்னது 60. காமனான டேர்ம் எல்சிஎம் 60. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ நான் 6 ஆல மல்டிப்ளை பண்ணும், செகண்ட் இத 5 ஆலையும், தேர்ட் இத 4 ஆல மல்டிப்ளை பண்ணும். இப்ப ஃபர்ஸ்ட் ரேஷியோ நான் 6 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது, சோ இங்க எழுதுறேன் மில்க் அண்ட் வாட்டர். சோ 6 7 42 வருமா, 6 3 18. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா 5 7 35 வரும், 5 5 25 வரும். ஓகே, இங்க 4 11 44, இங்க 4 4 16. இப்ப ரெண்டே ஆட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு டோட்டல் கிடைச்சிடும். எனக்கு இதான் ஆன்சர். ஓகே, ஆன்சர் ஆட் பண்ண என்ன வருது, 121 வரும். சோ இதுக்கு என்ன வருது, 59 வருதா? ஓகே, சோ இதான் உங்களுக்கு ஆன்சர். சோ ஃபர்தர் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. சோ கண்டிப்பா முடியாது. ஓகே, சோ ஆன்சர் வந்து 121:59. இதான் எனக்கு ஆன்சர். சோ கிளியரா? ஓகே, லாஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க, a bartender sold beer from the bottle that contains 50% of spirit. Then he replaced what he had stolen with the beer having 20% spirit. The bottle then contains only 25% of the spirit. Okay, ரொம்ப பேசிக்கான क्वेश्चन தான். How much does the bottle did he steal? எவ்வளவு வந்து ஸ்டீல் பண்ணிட்டான்னு கேக்குறாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து 50 லிட்டர் 50% of the spirit வந்து என்ன பண்ணிருக்காரு, ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு. sold. Okay, sold 50% of the spirit அப்படின்னா 50% spirit இருக்கு. ஓகே, அது வந்து வெளியே எடுத்துட்டாரு. அதை எடுத்துட்டு என்ன பண்ணிருக்காரு, ரீப்ளேஸ் 20% ஆஃப் ஸ்பிரிட் வந்து மிக்ஸ் பண்றாரு. அப்ப ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால மொத்தமா பாட்டில் எவ்வளவு கிடைச்சிருக்கு, 25% கிடைச்சிருக்கு. 25% கிடைச்சிருக்கு. ஓகே, இது வந்து ஒரிஜினல் குவான்டிட்டியா இருந்திருக்கு. சோ ஒரிஜினல் குவான்டிட்டி வந்து ரீப்ளேஸ். ஓகே, அப்ப இது வந்து ரிமைனிங். ஓகே, சோ ரிமைனிங் இது வந்து ரீப்ளேஸ். அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, 25 வருமா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 5. இப்போ 5:25. சோ 1:5 ரேஷியோல வந்திருக்கு. அதாவது டோட்டல் வந்து 6 குவான்டிட்டி இருந்திருக்கு. இப்ப ரிமைனிங் பாட்டில், இந்த ஃபர்ஸ்ட் பாட்டில் ரிமைனிங் எவ்வளவு இருந்திருக்குன்னா 1 தான் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாட்டில்ல ரிமைனிங் 1 இருந்திருக்கு. அப்ப மொத்தம் 6 லிட்டர் ஸ்பிரிட் இருந்த இடத்துல இப்ப 1 லிட்டர் தான் இருக்கு. அப்ப நான் எவ்வளவு திருடி இருக்கேன், 5 லிட்டர் திருடி இருக்கேன். புரியுதா? மொத்தம் டோட்டல் 6 இருந்திருக்கு. இது வந்து ரிமைனிங் தானே, 50% எடுத்தோம்னா ரிமைனிங் 50% தான் இருக்கும். சரி, ரிமைனிங் வச்சா நம்ம சால்வ் பண்ணணும். வெளியே எடுத்தா நம்ம கணக்கு எடுக்க மாட்டோம். ரிமைனிங் உள்ள என்ன இருக்கு அதான் பார்க்கணும். ஏன்னா திருப்பி நான் என்ன பண்றேன், ரீப்ளேஸ் தான் பண்றேன். அப்ப திருப்பி அந்த பாட்டில் எவ்வளவு இருக்குன்னு தான் பாக்குறேன் நான். வெளியே எடுத்த கணக்கு இதுல 50-50 வந்தா ஈஸி ஆயிடுச்சு. சப்போஸ் இங்க 40 வந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணா 60% போடணும். சோ கிளியரா? இப்ப புரிஞ்சுட்டீங்களா? 40 வந்து நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல 60%. 50-50னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்ப ரிமைனிங் 50% இருந்திருக்கு. நம்மளுக்கு ரேஷியோ, ரிமைனிங் ரேஷியோ என்ன இருக்கு, 1 ரேஷியோ கிடைச்சிருக்கு. அப்ப டோட்டலா எனக்கு 6 ரேஷியோ வந்திருக்கு. அதுல 1 ரேஷியோ தான் பாட்டிலுக்குள்ள இருந்திருக்கு. ஓகே, ரிமைனிங் எவ்வளவு இருக்கு, 1 ரேஷியோ தான் உள்ள இருந்திருக்கு. அப்ப நான் வெளியே எவ்வளவு எடுத்திருக்கேன், 5 ரேஷியோ வெளியே எடுத்திருக்கேன். அப்ப 5/6 தான் உங்களுக்கு ஆன்சர். கிளியரா? ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, சோ தேங்க்யூ.